ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஐ திங்க் பொங்கலுக்கான ஷாப்பிங், கிளீனிங் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் நாங்கள் இப்போ தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். லீவ் டே, அதுவும் லூலு மாலில் 50% ஆஃபர்னு மெசேஜ், இன்ஸ்டா ஸ்டோரிஸு அப்படின்னு எல்லாரும் போட்டிருந்தாங்க. சரி எட்ரா வாண்டியன்னு கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடியே லூலு போனதுல எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய குட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. சரி அட்லீஸ்ட் இந்த டைம் எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. பெருசாக க்ராசரி வாங்குற பிளான்லாம் இல்லை. பேக்கிங்க்கு ஃபியூ ஐட்டம்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, அங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு தான் போனோம். உங்களுக்கு லீவ் விட்டாச்சு, அதனால எல்லாருமே ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க. சரி ஓகே, ரொம்ப பெருசாலாம் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் கிளம்பி போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, half ஆஃப் தி கோயம்புத்தூரே அங்கே தான் இருக்குது அப்படின்னு. வந்தாச்சு, ஒரு ஷாப்பிங்கை போட்டுடலான்னு உள்ளே என்ட்ரானதுமே ஃபுல்லாக வந்து பேஸ்ட் ஐட்டம்ஸ், சோப் ஐட்டம்ஸ், டாய்லெட்ரிஸ், அதுக்கப்புறம் பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர் ஆக்சுவலி Jan 12 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் நானே Jan 11 போய் விசிட் பண்ணிட்டு அதையும் ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஒரு வேளை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்டர் ஆனதுமே ரைட் சைட் ஃபுல்லாக கோதுமை மாவு, ரைஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து 10 kg பேக்கு, 5 kg பேக் வாங்குறீங்க அப்படின்னா நல்லாவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டி ஸ்கெட்ச் புக்ஸு, டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருந்தது. டிஃபன் பாக்ஸஸ் வந்து எஸ்பெஷலி கிட்ஸுக்கு நல்லாயிருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி. இந்த டிஃபன் பாக்ஸு, ஸ்கெட்ச் புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸு இதுலலாம் நான் பெருசாக ஆஃபர் பார்க்கல. நம்மலாம் பழைய காலத்தில் படிக்கும்போது அந்த ப்ரௌன் கலர் ஷீட் மட்டும்தான் இருக்கும் புக்குக்கு வந்து அட்டை போடுறதுக்கு. ஆனால் இப்போ அதுவே கலர் கலராலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லேடிஸ்க்கு முக்கியமான செக்ஷன்லாம் இருந்தாச்சு. இந்த கேஸ்ட் அண்ட் பெட்டல்ஸ் பிராண்டுன்னு 3 பீஸ் செட் ஒன்று போட்டிருந்தாங்க. அரௌண்ட் 3000 நினைக்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய நான்ஸ்டிக் குக்கர்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர்லாம் காம்போவில் வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு பீஸ் 3 லிட்டர் குக்கர் வேணும்னா அது கூட 999 வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்டர் செஃப், இம்பெக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து 3 பீஸ் செட்டு, 5 பீஸ் செட்டு அதெல்லாமே ஸ்டார்டிங் 1500லேருந்தே இருந்துச்சு. ட்ரைப்ளை கூட வச்சுருந்தாங்க. ஒரு சில ட்ரைப்ளை வந்து ரீசனபிள் ரேட்லேயே இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலிஸ்லாம் நல்லாவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. பை 1 get 1 50%. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய சைஸஸ் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ட்ராலிஸ் வாங்கணும்னா கண்ணை மூடிட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் சூஸ் பண்ணலாம். செல்ஸ் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கு, கேஸ்ட் அயனு, பிளாஸ்டிக்ஸு, கிளாஸ் வேர்ஸு, ஸ்டீல்ஸு இது எல்லாமே வந்து செக்ஷன் வைஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் பிரியாணி பாட்ஸ் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த சைட் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏன்னா பயங்கர கூட்டம். இதுக்கே டைம் ஆயிடுச்சு. மோர் தேன் 40 inches டிவி எல்லாமே 35,000லேருந்தே போட்டிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீக் பாயிண்ட் தான். லேடிஸ்க்கு இருக்க பெரிய வீக் பாயிண்ட்டே இந்த பாத்திரத்தை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் அந்த செக்ஷனை போய் எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்த்து வச்சுட்டாவது வரணும். வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் எடுத்து பார்த்துடணும். அப்படிதான் முழுசா சந்திரமுகியா மாதிரி இந்த செராமிக் பவுல்ஸு, ஸ்டீல் பாத்திரம், இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மெலமைன் பிளேட்ஸ்லாம் 300 200 போட்டிருக்காங்க. ஆனால் டிமார்ட்லாம் 99K அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வாங்குறது வேஸ்ட் என்ன கேட்டா. ஏர் ஃப்ரையர்லாம் ரொம்ப பேசிக் ரேஞ்ச்லேருந்து வச்சுருந்தாங்க. 3000லேருந்தே பார்த்தேன். யாராவது 2 பேர் இருக்க ஃபேமிலி ஆயில் ஃப்ரை வேண்டாம், நான் ஜஸ்ட் ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன், அதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, அது இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த ஏர் ஃப்ரையர் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் பவுல்ஸில் நல்லாவே ஆஃபர் இருந்தது. 600 700 800லேருந்து நிறையா வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் போனதே மெயினாக கிளாஸ் பவுல் வாங்க தான். அதனால் அந்த செக்ஷன்லேயே ஒரு அரை மணி நேரம் நின்றுப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் அதில் ப்ரைஸ் வேறு இல்லை. அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி ஃபைனலாக ஒரு பவுல் எடுத்துட்டேன். நிறைய டிஃப்ரெண்ட் பவுல்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, சர்விங் பர்பஸ்க்கும் நிறைய பவுல்ஸ் வச்சுருந்தாங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது, பட் அதுலேயும் ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரேட்டு. ஸோ அதை வந்து கிராஸ் செக் பண்ணோம். இந்த BBQ செட்டப் பார்த்தோன்னே ஒரே ஆசை, நம்ம இதை ஒன்று வாங்கிடுவோமா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ரேட்டை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஜஸ்ட் 22,000 ஒன்லின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆஃபர் இருக்கா என்னன்னு தெரில, ஏன்னா அங்கே போர்டையும் காணோம், ஒன்றையும் காணோம். பட் செட்டப் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம தான் நம்மளே செஃப்னு நினச்சிட்டு இருக்கோமே, அதனால எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு சரி நானும் இதை ஒரு நாள் வாங்க வேண்டான்னு கிளம்பியாச்சு. இந்த மெமரி ஃபோம் பில்லோஸ்லாம் 3000 rupees வந்து 700க்கு போட்டிருந்தாங்க, 699 அப்படின்னு. ஐ திங்க் இது ஒர்த்தா என்னன்னு எனக்கு தெரியல. ஒர்த் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம.
நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே ரைஸ் வெரைட்டிஸ் தான். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் பிராண்ட் மட்டும் கொஞ்சம் ரீசனபிளான ஆஃபராக இருந்தது. அடுத்து நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா செக்ஷன் தான். இருக்க எல்லா பிராண்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்பி, மேகி, கொரியன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் நார், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதுல எல்லாம் பெருசாக ஆஃபர் இந்த மாதிரி தெரியல. அடுத்து ஐஸ்கிரீம் செக்ஷன் தான். ஐஸ்கிரீம் கடலே இருக்குது. அதுக்கப்புறம் பன்னீர் ஐட்டம்ஸு, எக் ஐட்டம்ஸு, எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நமக்கு ஏதாவது பிராண்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக போய் பார்க்கலாம் போல இருக்கு. அத்தனை ஐட்டம்ஸ் இருக்குங்க. பட் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபியூ ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து ஆஃபர் போடலை. பன்னீருக்கு மட்டும்தான் நான் இங்கே ஆஃபரே பார்த்தேன். மற்றதெல்லாம் ஒரு ஜஸ்ட் 5-10 rupees கம்மியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன் தான். இந்த செக்ஷனில் ஆரஞ்சே ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுலேயும் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் எல்லாமும் வந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது இம்போர்ட்டட் வாங்கணுன்னா இங்கே போகலாம். இல்லைன்னா வெளியே ரோட்டு கடையில் வச்சுருக்காங்களா, அங்கேயே தாராளமாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் மீட்டுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருந்துச்சு. பேக்கரிக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருந்துச்சு. பட் இதுவே ஃபுல் டயர்டு. சுற்றி டயர்டானதுல பயங்கர பசி வந்துச்சு. சரி நெக்ஸ்ட் சாப்பிட்ற ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரியாணி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதை 2 வாங்கிட்டு குனாஃபாவும் வாங்கிட்டு மெயின் பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாம் போட்டு வெளியே வந்தால் சாப்பிட இடம் இல்லை. அப்புறம் அங்கேயே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோம், இது ஆஃபரா இல்லையா, பெஸ்ட்டா இல்லையாங்கிறத வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஒரு வழியாக லூலு மால் போயிட்டு வந்தாச்சு. அங்கே நான் என்னென்ன வாங்கினேன், அது ஆஃபரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பில்லை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒர்த்தா இல்லையான்னு பில்லை பார்த்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். நான் வாங்கினது ரொம்ப கம்மியான திங்ஸ் தான். ஆனால் பில்லோட சைஸ் பாருங்கள், ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஃபுல்லாக வந்து பெருசாக போட்டனால அது அவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து நான் பேக்கிங்காக ஒரு பவுல் வாங்கினேன். இந்த பவுல் வந்து ஆக்சுவலி இதுக்கான பாக்ஸ் அங்கே இல்லை, பார் கோடும் அங்கே இல்லை. பட் அங்கே இருந்த ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இன்னொரு பவுலோடது, ரெண்டும் சேமாக தான் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீபேக் பண்ணி கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 பாக்ஸில் போட்டிருக்காங்க. பட் பில்லில் பார்த்தீங்கன்னா 662 rupees போட்டிருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ பெரிய கிளாஸ் பவுல் வந்து 700 rupeesக்கு ஓகே தான். நாட் ஈவன் 700, பட் இது ஒர்த்து தான். ஏன்னா நான் போரோசலில் கிளாஸ் பவுல்ஸ் வாங்கியிருக்கேன். அது 1 liter 2 liter வந்து அரௌண்ட் 600 வரும். ஸோ மெயினாக பேக்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாகவே டெய்லி யூஸ்க்கே வந்து இந்த சப்பாத்தி மாவு பண்ணிருக்கலாம், நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஏஜ்ட் பீப்புள் இல்லை, உங்களால் வந்து உடைக்காமல் ஹேண்டில் பண்ண முடியும்னா தாராளமாக வாங்கலாம். இதுலேயே நிறைய மாடல்ஸும் வச்சுருக்காங்க. ரைஸ் 2 5 kg பேக்காக வாங்கினேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 kg வந்து 600 rupees MRP. ஆனால் இவங்க வந்து ஆஃபரில் 312க்கு போட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபைன். இந்த ரைஸ் பேக் நான் வந்து 5 kgலேயே 2 பேக் வாங்கியிருந்தேன். 10 kg பேக் வந்து கடைசியாக தான் பார்த்தேன். முன்னாடியே பார்த்துருந்தா அது இதை விட ஆக்சுவலி 10 rupees கம்மியாக தான் வரும் 10 kg எடுத்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் இடியாப்ப மாவு தான். 1 kg டேஸ்டி நிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு புதுசாக இருக்காங்க தான், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதோட பேக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 rupees. அங்கே ஆஃபர் ப்ரைஸ் வந்து 57 rupees போட்டிருந்தாங்க. நார்மலாகவே 1 kg அரிசி மாவு வெளியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 70 rupees கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். பிராண்ட் வைஸ் இவங்க கம்பேர் பண்ணி போட்டதுனால ஆஃபர் மாதிரி இருக்குது. பட் நார்மல் ரைஸ் ஃப்ளார் வாங்கினீங்கன்னா எங்கேனாலுமே ஒரு 70-80க்குள்ளே தான் கவர் ஆகும் என்ன கேட்டால். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மேகியில் ஸ்பைசி பிபிக்யூ. இது ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தோம். நார்மலாகவே ஸ்பைஸ்னால் பயங்கரமாக சாப்பிடுவோம். சரி மேகியில் ஸ்பைசி பிபிக்யூ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இதோட MRP 100 rupees, பட் பில் பண்ணது 90 rupees. இது ஒன்றும் 50% ஆஃப்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 rupees ஆஃபர். ஈவன் இன் டிமார்ட் இதே ஆஃபர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரிலையன்ஸ் ஸ்மார்ட்லேயும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் இந்த கொரியன் நூடுல்ஸ் தான். ஸ்பைஸியாக எல்லா யூடியூபர்ஸும் வந்து சாப்பிட்டு போட்டிருப்பாங்க. நான் அப்போ அது வந்து வேறு பிராண்ட் ஆக்சுவலி 2x ஸ்பைசி 3x ஸ்பைசின்னு இருக்கும். அப்போயே ஒரு தடவை வாங்கி நாக்கெலாம் எரிஞ்சு பல பின்விளைவுகள் சந்தித்தோம். அப்படி வந்து திருந்தாமல் இது வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏன்னா கிரேவிங்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 rupees MRP. இவங்க பில் பண்ணியிருக்கிறது 52. ஸோ இதுவும் ஆஃபர்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஐட்டம் பட்டர். இதுவும் பேக்கிங்காக வாங்கினது தான். இது 295 MRP, பட் 294 போட்டிருக்காங்க. என்ன கேட்டால் பழமுதிர்லேயே வந்து இதை விட 10 ரூபா கம்மியாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஆஃபர்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஐட்டம்
இந்த ஸ்பாஞ்ச் தான். இது 3 பீஸ் செட் வந்து எம்ஆர்பி 190 rupees. இவங்க போட்டிருக்கிறது 180 rupees. இதுவும் ஆஃபர் கிடையாது. இது அங்கே கொடுக்குற யூஸ்வல் அந்த 5% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காம்போவில் வர்றது தான் இது. யூஸ்வலாக இந்த ஸ்பாஞ்ச் நல்லாயிருக்கும். எனக்கு தீர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இது ஒரு செட் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். ஏன்னா முடியே இல்லாதவங்களுக்கு செட் பண்ணுறதுக்காக செட்டட் ஜெல்லுன்னு வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது, அப்போ அந்த முடியை நிற்க வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 rupees. இவங்க போட்டிருக்கிறது 65 rupees. இது வந்து ஆஃபர் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி நார்மலாகவே ஆஃபரில் இது இருக்குமா இல்லை இப்போ போட்ட ஆஃபரில் இது வாங்குறது ஒரு டவுட் இருக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் ஃபேஸ் வாஷ். இது ரொம்ப நாளாக வந்து இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இருந்த ஃபேஸ் வாஷ் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே இது வாங்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். கோஜிக் ஆசிட். இது வந்து 299 எம்ஆர்பி. ஆனால் அவங்க போட்டிருக்கிறது 294க்கு. இது ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அவங்க எம்ஆர்பி ப்ரைஸை போடல, வெறும் இது மட்டும் போட்டு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஆன்லைன்லேயே இதை விட 50 ரூபா கம்மியாக கிடைச்சாலும் கிடைக்கும். இதுவும் ஆஃபர் கிடையாது. நெக்ஸ்ட் ஐட்டம் இதுவும் வந்து ஆக்சுவலி பேக்கிங்க்கு தான். க்ரீம் சீஸ் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி 190 rupees. அவங்க பில் பண்ணியிருக்கிறது 189 rupees. நோ ஆஃபர். நெக்ஸ்ட் ஐட்டம் ஐஸ்கிரீம் எசன்ஸ் ஒன்று வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 25 rupees. இவங்க பில் பண்ணியிருக்கிறது 23 rupees. இதுவும் ஆஃபர் கிடையாது. நெக்ஸ்ட் ஐட்டம் மேட்ச் பாக்ஸ் 10 ரூபா, ஆஃபரில் 9 ரூபா, 1 ரூபா டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் இது ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும். ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட் வச்சுருந்தாங்க. இருக்கிறதுலே கம்மியான வேரியண்ட் பார்த்தேன் 79 rupees இந்த வேரியண்ட். இது வந்து மேபி ஒரு 100 grams இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து ஸ்ட்ராபெரி சீசன், அதனால முடிஞ்ச அளவுக்கு எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கம்மியாக கிடச்சுன்னா சாப்பிடுங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ப்ளூபெரி. இது வந்து 250 rupees. இது யூஸ்வலாகவே இங்கே இந்த ரேட்டுக்கு தான் கிடைக்கும். ப்ளூபெரி எல்லாம் நம்ம ஊரில் கம்மியாக கிடைக்காது. ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டு அதனால அது ஒரு பாக்ஸ் தூக்கிட்டேன். அடுத்து வந்து சானிடைசர். இது இந்த டாய்லெட் ஸ்ப்ரே எங்காவது போனால் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்இன்ஃபெக்டடாக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் மிஸ்டர் கோல்டோடது. எம்ஆர்பி 170 rupees. ஆஃபரில் 137 rupees. இதுவுமே எனக்கு கேட்டால் டிமார்ட்டில் இதை விட பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே நெக்ஸ்ட் பன்னீர். பன்னீர் வந்து 200 grams. எம்ஆர்பி வந்து 120 rupees. ஆனால் இவங்க கொடுக்குறது 79 rupees. ஸோ என்ன கேட்டால் பன்னீர் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் இந்த டைமு. அரோமாவோடது 2 200 grams பேக் வாங்கினேன். அடுத்து லாஸ்ட் ஐட்டம் ஐ திங்க் ஸோ ஆமாம் லாஸ்ட் ஐட்டம் அலோவேரா ஜெல். இது வந்து 120 rupees எம்ஆர்பி. 110க்கு போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கினேன். இது கூட வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 100 gram குனாஃபா, கரெக்ட் குனாஃபா வாங்கினோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு 2 பிரியாணி, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 4000 ரூபா பில் வந்துருச்சு. ஓகே ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லூலு மார்ட் இல்லை லூலு ஹைப்பர் மார்க்கெட் கரெக்டா, அங்கே வந்து போகலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே 50% ஆஃப் கிடையாது. ரொம்பவே செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து 50% போட்டிருக்காங்க. எனக்கு நான் வாங்கினதுலேயே பெஸ்ட்டுன்னு ஃபீல் ஆனது ரைஸ் அண்ட் அந்த பவுல், அது 2 மட்டும்தான். மற்ற எல்லாமே வந்து வெளியே வாங்குற அதே ப்ரைஸ் தான் இருக்குது. புதுசாக அங்கே 50% மாதிரி எனக்கு தெரியல. மேபி வந்து நீங்கள் இந்த டாய்லெட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய வெசல் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க, ட்ரைப்ளை, அதுக்கப்புறம் கேஸ்ட் அயர்ன், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வேணும்னா வேணால் நீங்கள் விசிட் பண்ணலாம். எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் டூரிஸ்டர் பிராண்டு ட்ராலிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ட்ராலிஸ் வாங்கணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும், இல்லைனா வந்து இந்த டாய்லெட்ரீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ், அதுக்கான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த பிராண்ட்ஸ்லாம் 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு செலக்டிவ் பிராண்ட்ஸ் வச்சுட்டு அதில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட இதெல்லாம் கிடையாது. அது போக வந்து ஃப்ளாஷ் சேல் மாதிரி போடுறாங்க. உள்ளுக்குள்ள நீங்கள் ஆல்ரெடி ஷாப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சடனாக வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லி அந்த டைமுக்கு வந்து அது வந்து 50% ஆஃப், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக நான் வந்து பெருசாக வாங்க மாட்டேன், எனக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் போகலாம். இல்லை எனக்கு நிஜமாவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த
திங்ஸ் வாங்குற ஐடியா இருக்கவங்களும் போகலாம். பட் கிராசரிஸ் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட டிமார்ட்டே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மேஜர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டமாக இருக்குது. அங்கே வந்து ட்ராலிஸே இல்லை, ட்ராலிஸே நம்ம தான் போய் தேடி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. பேக்கில் எதுவுமே இல்லைனா கூட பேக் அங்கே கொடுத்துட்டு தான் போகணும், அதுக்கு டோக்கன் போடணும். ஸோ டைம் பயங்கர வேஸ்ட் ஆகும். அண்ட் கூட்டம், அலைச்சல், தலைவலி வந்தால் பரவாயில்ல அப்படின்னா தாராளமாக போகலாம். மணி இதுவும் வந்து எனக்கு கவலை இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னா போகலாம். ஏன்னா எதுவுமே லிமிட்டடாக ஐட்டம்ஸ் வாங்கலான்னு போய் எனக்கு ஆல்மோஸ்ட் 4000 rupees பில் வந்துச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது ரிவ்யூஸ் வேணும், இல்லை ஏதாவது கம்பேரிசன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.